வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல் ஆசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் 17வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 2024வது வருடம். அதாவது இந்த மாதம் என்பது ஆங்கில மாதம் என்பது இன்றோடு முடிவடைகிறது. இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:42 வரை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து சூரியனுடைய உத்திராட நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி சப்தமி திதி. பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 7ஆம் திதியாக இருக்கக்கூடிய சப்தமி திதி என்பது இன்று அதிகாலை 3:10 வரை இருக்கும். அதற்கு அடுத்து 8ஆம் திதியாக இருக்கக்கூடிய அஷ்டமி திதி நடைமுறைக்கு வரும். அன்பர்களே, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய். அதாவது இன்றைய தினத்தை இயக்கி வழிநடத்தக்கூடிய அதிகாரம் அனைத்தும் செவ்வாய் கிரகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எம்பெருமான் முருகப்பெருமானிடம் செவ்வாய் கிரகத்தின் அனைத்து வகையான சக்திகளும் பிரதிபலிக்கிறது. அதன் காரணமாக இன்றைய தினம் நாம் அனைவரும் எம்பெருமான் முருகனை 6 படை வீடு கொண்டு நம் அனைவர் மனதிலும் குடிகொண்டு நம் அனைவரையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்வோம். இன்றைய தினத்தை இனிமையாக நல்லபடியாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது ரிஷப ராசியாக இருக்கிறது. அதாவது காலச்சக்கரத்திற்கு 2ஆம் ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி சந்திராஷ்டம ராசியாகவும், ரிஷப ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாயின் மிருகசீர்ஷ நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக இன்றைய தினம் அமைகிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் சூரியனின் உத்திராட நட்சத்திரத்தில் அதிகாலை 4:42 பிறகு தன் பயணத்தை ஆரம்பம் செய்கிறார். இந்த பயணம் என்பது நம் அனைவருக்கும் 12 ராசியில் பிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் எந்த வகையான பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேஷம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற தனுசு ராசியில் சந்திரன் சென்று இன்றைய தினத்தை உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைத்து தருகிறார். 9ஆம் இடம் என்பது சுபஸ்தானம். இந்த சுபஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய நற்பலன்கள் அனைத்தும் இன்றைய தினத்தை நல்ல நாளாகவும் மகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமைத்து தரும். 2வது திருமணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு தனுசு ராசியில் இருந்து நற்பலன்கள் உங்களுக்கு வரும். அன்பர்களே, அதாவது மேச ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 2வது திருமணம் தொடர்பான நற்பலன்கள் அனைத்துமே தனுசு ராசியில் இருந்துதான் வர வேண்டும். இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கின்ற தனுசு ராசி மேச ராசியில் பிறந்து வளர்ந்து முதல் திருமணம் முடிவுக்கு வந்து பிரிவினையை கொடுத்து 2வது திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும், மேச ராசியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2வது திருமணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஈடுபாடுகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கும் சிறப்பை தருகின்ற அமைப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்து இருக்கிறது. 12ஆம் இடத்தில் செவ்வாய் உங்கள் வீட்டின் அதிபதி மீனம் ராசியில் பயணம் செய்து 12வது வீடு என்பது தொலைதூர இடங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. அந்த வகையில் தனுசு ராசியில் செல்லக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி உங்களில் வெளிநாடு தொடர்பாக, வெளி மாநிலம் தொடர்பாக அங்கு சென்று வேலை தொழில் அமைவதற்கான முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக வீட்டின் அதிபதி செயல்படுவார்.
ரிஷபம் ராசியில் பிறந்த அன்பர்களே, அஷ்டம ராசியின் பயணம். சந்திரனுடைய அஷ்டம ராசி பயணம் என்பது உங்களுக்கு 8ஆம் இடத்தின் பலன்களாக அமைய இருக்கிறது இன்றைய தினம். அதாவது உங்களது ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் செல்லும் பொழுது இன்றைய தினம் சந்திரன் செல்கிறார். அது போன்ற சமயங்களில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகளையோ எதிர்பாராத வகையில் தீமைகளையோ கொடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த கிரகத்திற்கு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் சந்திரனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எதிர்பாராத வகையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பது, தேவையில்லாமல் ஜாமீன் கொடுப்பது, இது போன்ற செயல்பாடுகளை இன்றைய தினம் தள்ளி வைக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இது போன்ற செயல்பாடுகள் இருக்கலாம். பொதுவாக 8ஆம் இடத்தின் பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சமயோஜித புத்தியை கொண்டு இன்றைய தினத்தை நீங்கள் கவனமாக கடந்து செல்ல வேண்டியது என்பது அவசியமாக இருக்கும். மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சம சப்தஸ்தானம் என்று சொல்லுவோம். அதாவது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசியை சம சப்தஸ்தானம் என்று சொல்லுவோம். இந்த வீட்டில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்யக்கூடிய இனிமையான பயணம் இன்றைய தினத்தை உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைத்து தரும். ஆமாம் அன்பர்களே, 7ஆம் இடம் நடைமுறையில் இருக்கும் பொழுது உத்தியோகம் மற்றும் பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அந்த செயலில் சிறப்பான நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சிறந்த நாளாகவும் இன்றைய தினத்தை அமைத்து தருவார் சந்திரன். 7ஆம் இடத்தில் இருந்துதான் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது. திருமணம் என்றாலே அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என சொல்லுவார்கள். ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தை பொறுத்த மட்டில் அவருடைய 7ஆம் இடத்தில் இருந்துதான் அவருக்கு திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது. அந்த வகையில் காதல் திருமணமாக இருந்தாலும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணங்களை அமையக்கூடிய யோகத்தை மிதுன ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி தான் கொடுக்கிறது இன்றைய தினம். மீனம் ராசியில் வக்ரகதியில் உங்கள் வீட்டின் அதிபதி புதன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தொழில் ஸ்தானத்தின் பயணம் என்பது உங்களது தனி திறமைகளை இன்றைய தினம் வெளிப்படுத்துவதற்கான சிறப்பான சந்தர்ப்பங்களாக அமைய இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி இது போன்ற நற்பலன்களை இன்றைய தினம் உங்களுக்கு தந்து இன்றைய தினத்தை சிறந்த நாளாக நல்ல நாளாக உங்களை கடந்து செல்கிறார். கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, ரோகஸ்தானம் என சொல்லக்கூடிய தனுசு ராசி, அதாவது கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நோய் நொடிகளை கொடுக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீட்டினுடைய பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இன்றைய தினத்துடைய ஆரோக்கிய நிலையை சந்திரன் ஆளுமை செய்கிறார். அதன் காரணமாக உடல் உபாதைகள் காரணமாக வைத்திய செலவுகளை இன்றைய தினம் தருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்றைய தினத்தை முழு ஆதிக்கத்தோடு உங்களை இயக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் உங்கள் வீட்டின் அதிபதியின் கையிலேயே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 6ஆம் இடம் என்பது வேலை தொழிலையும் குறிக்கக்கூடிய அமைப்பு. அந்த வகையில் உற்பத்தி தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதிக அளவு உற்பத்தியையும் லாபங்களையும் கொடுக்கக்கூடிய தொழிலின் வகையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். சிம்மம் ராசியில் பிறந்த அன்பர்களே, புத்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய, அதாவது 5ஆம் இடத்தை புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். புத்திரஸ்தானம் என்றாலே சிம்ம ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளை கொடுக்கக்கூடிய வீடு. பொதுவாக ஒரு வீட்டில் ஒரே ஒரு காரகம் மட்டுமல்ல, பலதரப்பட்ட காரகங்கள், எண்ணிக்கையில் அடங்காத காரகங்கள் அமைந்திருக்கிறது. நாம் சொல்லும்போது ஏதாவது ஓரிரண்டு காரகங்களை மட்டுமே சொல்கிறோம். புத்திரஸ்தானம் என்பது குழந்தைகளை கொடுக்கக்கூடியது, காதலை கொடுக்கக்கூடியது, இது போன்ற முக்கியமான ஒரு சில காரகங்களை மட்டும் நாம் கணக்கில் கொண்டு நாம் பலன் சொல்லி வருகிறோம். தொழில் ரீதியாக கலைத்துறையை குறிக்கப்படுகிறது. கலைத்துறை சார்ந்து படித்து வரக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அந்த மாணவ மாணவியர்கள் இன்றைய தினம் தங்களது திறமைகளை மேம்படுத்தக்கூடிய சிறந்த நாளாக சந்திரன் அமைத்து தருவார்.
மேசம் ராசி என்பது சுபஸ்தானமாக அமைந்திருக்கும். உங்கள் வீட்டிலிருந்து சுபஸ்தானமாக இருக்கக்கூடிய மேசம் ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி அமர்ந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக நற்பலன்களை கொடுக்க இருக்கிறார். இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடு காரணமான மருத்துவ செலவு எல்லாமே குறையக்கூடிய அமைப்பாக அவருடைய செயல்பாடுகள் இன்றைய தினம் இருக்கும். கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, சுகஸ்தானத்தின் பலன்கள், அதாவது உங்கள் வீட்டிலிருந்து 4ஆம் இடம்தான் சுகஸ்தானமாக அமைகிறது. அந்த வீடு தனுசு வீட்டினுடைய பலன்களை சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு தருவார். உறவு நிலையை இன்றைய தினம் ஆதிக்கம் செய்ய இருக்கிறார். உங்களது சொந்தக்காரர்களும் உறவுக்காரர்களும் இவர்களது வகையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுகளை சந்திரன் வழியாக உங்களுக்கு சிறப்பாக கொண்டு வந்து தர இருக்கிறது இன்றைய தினம். அதனால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது. இது மாதிரியான நற்பலன்கள் காரணமாக எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம். மீனம் ராசியில் வக்ரகதியில் உங்கள் வீட்டின் அதிபதி பயணம் செய்கிறார். இந்த பயணம் சப்த வீடாக இருக்கிறது. ஒரு பணியாக இருந்தாலும் ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் நமக்கு சவாலாக இருக்க போட்டியாளர்களை, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்பாளர்களை சப்த வீட்டில் செல்லக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய போட்டியாளர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நற்பலன்களையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தை அமைத்து தருவார். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தைரியஸ்தானத்தின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். பொதுவாக ஒரு மனிதன் தைரியமாக செயல்பட வேண்டுமென்றால் அந்த மனிதனுடைய ஜாதக ரீதியாக அவருடைய 3வது வீடு என்பது நல்ல வகையில் அமைந்திருக்க வேண்டும். இன்றைய தினம் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களை நோக்கி வரக்கூடிய தடைகளையும் தடங்கல்களையும் இது போன்ற அனைத்து பிரச்சனைகளையுமே உங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து கிடைக்கக்கூடிய மனோபலத்தை கொண்டு உங்களது இலக்கை சிறப்பாக அடையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. சப்த வீடாகிய மேசம் ராசியில் சுக்கிரன் உங்கள் வீட்டின் அதிபதி பயணம் செய்கிறார். துலாம் ராசியில் பிறந்து வளர்ந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய உங்களது வாழ்க்கை தொடர்பான புதிய வகையான முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவையும் பொருளாதார ரீதியான அனுகூலங்களையும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை அமைத்து தருவார். விருச்சிகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடியது தனுசு ராசி. அதாவது உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடாக இருக்கக்கூடியது தான் தனுசு ராசி. இதை குடும்பஸ்தானம் என்று சொல்கிறோம். ஒரு குடும்பம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் அங்கு பணவரவு என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். அதனால தான் 2வது வீட்டை பணம் கொடுக்கக்கூடிய வீடாகவும் குடும்பஸ்தானமாகவும் இணைத்து சொல்கிறோம். நாம் ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த காரியம் அந்த செயல் வெற்றியை பெற வேண்டுமென்றால் நாம் சுயமாக செயல்படக்கூடாது. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை இணைத்து கொண்டு அவர்களது கருத்துக்களையும் மனதில் கொண்டு நம்முடைய செயல்பாடு இருக்கும் பொழுது அது நற்பலனையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக நமக்கு நன்மை தரும் விதமாக அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் எந்த நேரத்தில் வர வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியாக மணியடித்தால் சாப்பாடு வரும் மாமியார் வீட்டில், அதுபோல் மணி அடித்தாற் போல உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் இன்றைய தினம் சரியாக வந்துவிடும். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டின் பலன்கள், உங்கள் வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால், அதாவது சூரியனுடைய உத்திராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தால் இன்றைய தினத்தை சிறப்பான நாளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஆயுளும் சிறப்பாக இருக்கும், மன மகிழ்ச்சி 2 மடங்காக வரும். அதுபோன்ற நற்பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டின் அதிபதி குரு மீனம் ராசியில் 5ஆம் இடத்தில் அமர்ந்து சுபஸ்தானமாக இருக்கக்கூடிய 5ஆம் இடத்தில் அமர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு, குறிப்பாக வெளிநாடு செல்ல வேண்டும், வெளியூர் செல்ல வேண்டும்
ஏனென்றால் தொழில் மற்றும் வேலை நிமித்தமாக வெளிநாடோ அல்லது வெளி மாநிலங்களோ சென்று பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற காரணமாக அது தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றியை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் உங்கள் வீட்டின் அதிபதியின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, இரகசியமான செயல்பாடுகளை இன்றைய தினம் நீங்கள் செய்ய இருக்கிறீர்கள் அல்லது அதில் ஈடுபட இருக்கிறீர்கள். இவ்வாறு கூட சொல்லலாம். 12ஆம் இடத்தில் செல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபாட்டை தரும். இன்றைய தினம் சந்திரனின் செயல்பாடு என்பது மனது ரீதியான செயல்பாடுகளுக்கு இரகசியமான செயல்பாடாக மாற்றித்தரும். அது மட்டுமல்ல, 12ஆம் வீடு என்பது தொலைதூர இடங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். கப்பல் அல்லது விமானம் மூலம் தொலைதூர இடங்களுக்கு சுற்றுலா அல்லது வேலை தொழில் நிமித்தமாக அல்லது கோவில் தொடர்பான செயல்பாடுகளுக்காக ஏதாவது ஒரு வகையில் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் தொலைதூர இடங்களுக்கு பயணம் செல்லக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் அமையும். 2ஆம் இடமாகிய பணவரவை தரக்கூடிய கும்ப ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி அமர்ந்து தொழில் வியாபாரம் ரீதியில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க இருக்கிறார். உங்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் இதுவரை மந்தமான நிலையாக இருந்து வந்து கொண்டிருக்கும், அதாவது லாபங்கள் குறைவாகவும் வாடிக்கையாளர்கள் வருவார்களா என எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மந்தமான நிலைப்பாடுகள் அனைத்துமே மாறக்கூடிய அமைப்பாக உங்கள் வீட்டின் அதிபதி செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். இதன் காரணமாக உங்களது வியாபாரம் தொழில் சிறப்பாக நடந்து உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களே, 11ஆவது வீடு என்பது சிநேகிதஸ்தானம், நண்பர்களை குறிக்கக்கூடிய வீடு. உங்களுக்கு தனுசு ராசியில் இருந்துதான் நண்பர்கள் கிடைப்பார்கள். அதாவது நல்ல நண்பர்களோ அல்லது தீய நண்பர்களோ, உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய நண்பர்கள், தேவையே இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் வகையில் உங்களுக்கு துன்பங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த வீட்டிலிருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நண்பர்கள் வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு எந்த ஒரு செயல்பாடு நடந்தாலும், நன்மை நடந்தாலும் அல்லது தீமை நடந்தாலும் அது தனுசு ராசியின் பலனாகத்தான் இருக்கும். லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து அதனுடைய நற்பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு இடத்தில் கொடுத்த பணத்தை வட்டியும் முதலுமாக திரும்பவும் வாங்கி கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு தனுசு ராசியில் இருக்கிறது. இன்றைய தினம் அது மாதிரியான நற்பலன்கள் உங்களுக்கு வருவதற்கு சிறப்பான வாய்ப்பு உண்டு. அதாவது நீங்கள் கொடுத்த பணம் வட்டியும் முதலுமாக திரும்பி வருவதற்கான நல்ல நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, ஜீவனஸ்தானம் நமக்கு ஜீவனம் கொடுக்கக்கூடியது. அதாவது அடிப்படை தேவைகள், உணவு, உடை, உறைவிடம், இதை கொடுக்கக்கூடிய வீடு மீனம் ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசியாக அமைகிறது. இந்த வீட்டில் சந்திரன் செல்லும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தின் தனுசு ராசியின் அமைப்பின்படி, நிலையின்படி உங்களுக்கு தொழில் வேலை இன்றைய தினம் அமையும். மேசம் ராசியில் குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உத்தியோக ரீதியாக, அதாவது சந்திரன் 10ஆம் இடத்தில் செல்கிறார், குரு 2ஆம் இடத்தில் செல்கிறார். இருவரும் இணைந்து தொழில் மற்றும் வேலை பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது உத்தியோக ரீதியாக இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாமே விலகி சிறப்பாக நீங்கள் பணியில் செயல்படக்கூடிய அமைப்பாக இந்த இரு கிரகங்களும் இன்றைய தினம் செயல்பட இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினத்தின் பொது பலன்கள் உங்களின் பொருளாதார நிலை மேன்மை அடைந்து சகல விதத்திலும் ஏற்றங்கள் பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.